ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் பொள்ளாச்சி ஸ்பெஷல் 2 in 1 சிக்கன் குழம்பும் சூப்பும் தான் செய்ய போகிறோம். பொள்ளாச்சி சைடில் வந்து சிக்கன் குழம்பு செய்யும்போது ஃபஸ்ட்டே வந்து தண்ணி அதிகமாக ஊற்றி இந்த மாதிரி சூப் எடுத்து குடிக்கிறது தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். இப்போ வந்து நம்ம 2 in 1 சிக்கன் குழம்பும் சூப்பும் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் போட்டு நம்ம மிளகு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு வந்து காஞ்ச மிளகாய், மல்லி, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா வறுத்தெடுத்தாச்சு. மல்லி சீரகம் வந்து எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்கிறோம், அப்போ தான் இந்த மாதிரி பவுடர் ஆகும். மற்ற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுக்கும்போது அந்த குழம்பு வந்து நல்லா கலர் வரும். இந்த அளவுக்கு வந்து பவுடர் பண்ண பிறகு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். எப்போவுமே தண்ணி முதலையே ஊற்றும்போது அந்த மல்லி சீரகமெல்லாம் நல்லா அரைப்படாது. இப்போ பாருங்கள், இந்த பொருட்கள் தான் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கிறோம். மல்லி, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, ஏலக்காய் 2 போட்டுக்கிறேன், பிரிஞ்சி இலை, மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பவுடர்லேயே நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து சின்ன வெங்காயம், பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது வதங்கின பிறகு ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி நீளவாக்கில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து சூப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, குழம்பு வந்து நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்த பிறகு எடுக்கிறது. இப்போ இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம், 2 கொத்து. கூடவே வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து இஞ்சி அதிகமாக சேர்த்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சூப்பு குடிக்கிறதுக்கு. அதனால் ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்திக்கிறேன். இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் சூப்பு வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ மிளகு வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு இன்னும் கூட கொஞ்சம் அரைச்சிட்டு அப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி இது எல்லாம் நம்ம இது கூடயே சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபைனாக. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா. இது ஆறின பிறகு அதே மிளகுல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது குழம்பு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கூட, ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போது எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி அப்படியே கம வாசனையோடு இருக்குது. மிளகு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான மிளகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இந்த சைடு எல்லாமே அரைச்சே தான், எப்போவுமே சிக்கன் குழம்புனாலே அரைச்சி தான் வைப்போம் நாங்கள். இப்போது சிக்கன் வந்து 1 கிலோ சிக்கன் வந்து நல்லா கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு, சுத்தப்படுத்தி. இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்திக்கலாம் தாளிப்புக்கு. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு எப்போவுமே போட்ட பிறகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்தணும். இப்போ 2 காஞ்ச மிளகாய் சேர்த்தியாச்சு. கூடவே ஒரு 3 பல் பூண்டு நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கட்டும். கூடவே வந்து பாதி வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா வதங்கின பிறகு ஒரு பாதி தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளியும் சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கன் பீசஸ் வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அந்த தண்ணி விட்டு வந்து அந்த தண்ணி வத்துற வரையில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலேயே சிக்கன் போட்டோடனே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியிலே அந்த சிக்கன் வந்து நல்லா வதக்கிடணும். ட்ரை ஆன பிறகு தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து இது கூட சேர்த்தணும். அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிக்கும் சிக்கனில். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வந்து சேர்த்திக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இந்த மாதிரி செய்யும்போது ஒரு மணம் வரும் பாருங்கள், அது நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்து அந்த சிக்கன் கூடையே நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மசாலா வந்து எல்லா பக்கம் ஈவனாக
கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சிக்கன் கூடவே அந்த மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் நம்ம சூப் எடுக்கும்போது பச்சை வாசனை இருக்காது. இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஹை ஃப்ளேமில். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த ஜார்லேயே ஊற்றி இன்னும் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கலாம். சூப் எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் நாங்கள் தண்ணி நிறைய சேர்த்து வைக்கிறோம். உங்களுக்கு சூப் வேண்டாம் அப்படின்னா இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கரெக்டாக இருக்க அளவு. இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வந்த பிறகு எடுத்துக்கலாம் சூப்பு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றின பிறகு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் பீஸ் வந்து ஒரு 70% வந்து குக் ஆகிற வரையிலும் மூடி வச்சிடலாம். இந்த மூட முடியல, அதனால் ஒரு வுட்டு ஸ்டிக்கு கரண்டி வந்து நம்ம வச்சுட்டு மேலே மூடினாலும் மூடிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். இப்போது பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போது லிட்டு போட்டு மூடி வச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த வுட்டன் கரண்டி வச்சு இந்த மாதிரி தட்டு வச்சு மூடினா கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா கொதித்து மணம் வருது பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது. சிக்கன் பீஸு முக்கால்வாசி வெந்துருச்சு நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு வந்து சூப் எடுத்து வச்சுக்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டு, இப்போ இந்த இதில் வந்து நம்மளுக்கு காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் தான் சூப்பு வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு வந்து இப்போது சூப் இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். தனியாக சிக்கன் குழம்புல செஞ்சு இந்த மாதிரி சூப் எடுத்து குடிக்கும்போது த்ரோட் பெயின், என்ன இருந்தாலும் சளி, காய்ச்சல், இருமல் எல்லாமே சரியாயிரும். உடம்புக்கு சரியில்லைன்னா இந்த சைடு வந்து இந்த மாதிரி சிக்கன் சூப் எடுத்து குடித்தா ஒரு கப்பு எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்போ தேவையான அளவு எடுத்தாச்சு. இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ சூப் எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான சிக்கன் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு கப்பு குடித்தாலே போதும், சளி, இருமல், உடல் வலி எல்லாமே பறந்துடும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வீடியோவில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி சூப் எடுக்கிறது தான் போட்டிருப்பேன். இப்போ குழம்புக்கு வந்து கரம் மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.